வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஷன் ஆட்ஸ் எப்படி லாகின் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். க்ரோம் போயிட்டு visionads.in போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே யூசர் நேம் விஷன்1 பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டேஷ்போர்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் பிவிங்கிறது இருக்குது. கரண்ட் பிவியில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 500 இருக்குது, ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. இப்போ கரண்ட் பிவிங்கிறது கரண்ட்டில் இருக்க அமௌண்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பான்சர். டைரக்ட் ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எத்தனை பேர் நம்ம ரெஃபர் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு டைரக்ட் ஸ்பான்சரில் வந்துடும். இதில் 2 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கோம், அது 2 பேருமே ஆக்டிவில் இருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீலிங் அமௌண்ட். சீலிங் அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சீலிங் அமௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட், இதில் உங்களுக்கு டபுள் அமௌண்ட்டாக ஷோ ஆகும். அதுதான் சீலிங் அமௌண்ட்னு சொல்லுவோம். தென் அடுத்தது பைனரி ஏர்னிங்ஸ். பைனரி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் மேட்ச் உங்களுக்கு 10% வரும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அமௌண்ட். ப்ராடக்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் அமௌண்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம். ஸ்பான்சர் இன்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பான்சர் பைனரி ஏர்னிங்ஸ் அமௌண்ட் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். தென் அடுத்தது டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம்ங்கிறது எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற பைனரி அமௌண்ட் ப்ளஸ் ஸ்பான்சர் இன்கம் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு டோட்டல் இன்கமில் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். தென் அடுத்தது டோட்டல் ரீபர்ச்சேஸ் லெவல் இன்கம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 10 லெவல்ஸ் இருக்கும். அந்த 10 லெவலுக்குள்ள இன்கம் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். இதுதான் ரீபர்ச்சேசிங் அமௌண்ட்னு சொல்லுவோம். தென் அடுத்தது டோட்டல் டீம் பிவி. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 500 இருக்குது, ரைட்டில் 0 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வர உள்ள டெய்லி ஏர்னிங்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆயிடும். தென் அடுத்தது எடிட் ப்ரொஃபைல். இதில் எடிட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் ஃபுல்லாகவே எடிட் பண்ணிவிட்டு சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் சப்மிட் ஆகிடும். தென் அடுத்தது ரீபர்ச்சேஸ் வேலட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்லேருந்து கிளிக் பண்ணுற ரீபர்ச்சேஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். ரீபர்ச்சேஸ் ஆன அமௌண்ட் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ட்ராவில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வித்ட்ரா ஆன எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். இந்த டேஷ்போர்டில் இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட், தென் டீம், தென் பின், ரீபர்ச்சேஸ், டெபாசிட், ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். டீம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரீ, மை ரெஃபரல், மை லெவல் மெம்பர் லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பிளேஸ்மெண்ட் ட்ரீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரீ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். இதில் க்ரீன் கலரில் இருக்க எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவில் இருக்காங்க. இப்போ டவுன்லைன்ஸ் கொடுத்து நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். தென் இதில் டவுன்லைன்ஸ் கொடுத்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கவங்க ஆக்டிவ் ஐடியில் இருக்காங்க, அதே ரெட் கலரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்ஆக்டிவ் ஐடியில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் யூசர்னு ஒன்று எம்டியாக இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நீங்கள் யூசர் நேம் இது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவ் கொடுத்துடலாம். இப்போ இதில் யூசர் நேம், ஷார்ட் நேம் கொடுத்துக்கலாம், நேம் அவங்களோட ஃபுல் நேம், அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், செலக்ட் சிட்டி கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சிட்டி இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். தென் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கலாம், இல்லையா ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 2 3 4 நீங்கள் கொடுத்து பாஸ்வேர்ட் அதே சேம் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர், யாரோட ஸ்பான்சரில் உங்களுக்கு வரணுங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் மை ரெஃபரல்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எவ்வளோ பேர் ரெஃபரல் பண்ணியிருக்கீங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா எல்லாமே ஷோ ஆகும். இந்த கைனகாலஜியை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட பேஜ் உங்களுக்கு டேரெக்டாக ஷோ ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் யாராவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் போய்ட்டு டீம் மை லெவல் மெம்பர் லிஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10 லெவல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின் இருக்குது. பின்னில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பின் ஒன்று, ஆக்டிவேஷன் ஒன்று இருக்குது. இப்போ இதில் க்ரியேட் பின் கொடுத்து இப்போ நீங்கள் பின் 0, 500 பேக்கேஜ், 1000 பேக்கேஜ், 2000 பேக்கேஜ் இதில் எந்த பேக்கேஜ் போடுறோமோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு தென் யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் எத்தனை பின்ஸ்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே 1 5 10 இதில் 1 5 இது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் நேமோட ஃபுல் நேம் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். கொடுத்துட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பேஜ் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். தென் ஆக்டிவேஷன் போனீங்கன்னா நீங்கள் அங்கே 500 பின் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிடும். இதில் போய்ட்டு ஆக்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ரீபர்ச்சேஸ் பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு யூசர் நேம் அந்த கடையோட நேம் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபுல் நேம் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். கொடுத்ததுக்கப்புறமேலு சப்மிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும்.
தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் கீழே பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். டெபாசிட் ரெக்வஸ்ட், மை டெபாசிட் ரிப்போர்ட். இதில் டெபாசிட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகும். இது மூலயமா நம்ம அமௌண்ட் பே பண்ண சொல்லலாம். அல்லது உங்களுக்கு இங்கே யூபிஐ ஐடி இருக்கும். இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ண சொல்லிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ரெக்வஸ்ட்டில் அமௌண்ட்டு சென்டர் யூபிஐ ஐடி, அந்த யூபிஐ ஐடி இங்கே நம்ம ஷோ பண்ணோம், போட்டோம், ஃபில் பண்ணோன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்துடும். கொடுத்துட்டு சப்மிட் டெபாசிட் கொடுத்தோம்னா டெபாசிட் சப்மிட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை டெபாசிட் ரிப்போர்ட். அங்கே என்ன நம்ம கொடுக்குறோமோ அந்த டெபாசிட் ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே சீரியல் நம்பர், எந்த டேட்டை டெபாசிட் பண்ணுறோம், கஸ்டமர் நேம், எவ்வளோ அமௌண்ட்டு, யூபிஐ ஐடி, கமெண்ட்ஸ், ரிப்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜில் ஷோ ஆகிடும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மை வேலட், வித்ட்ரா ரிப்போர்ட், ரீபர்ச்சேஸ், ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் இது எல்லாமே ஷோ ஆகும். இதில் மை வேலட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், கிரெடிட், டெபிட், பேலன்ஸ், ரீபர்ச்சேஸ் பேலன்ஸ், டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ ஆகிடும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ட்ரானா உங்களுக்கு கரண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோ டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது, ஃபண்டு ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது. இதில் உங்களுக்கு 20% நீங்கள் ப்ராடக்டாக தான் ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கோ டு ஃபண்டு ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ரிப்போர்ட்ஸ். அங்கே நம்ம என்ன கொடுக்குறோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே சீரியல் நம்பர், எந்த டேட்டில் நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம், தென் யூசர் ஐடி, அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, டைப், டீட்டெயில்ஸ், ரிப்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். தென் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட். இப்போ ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். தேங்க்யூ.